நம்ம வரலாற கேள்விப்பட்டு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானுங்களா? சுத்தம். சொல்றத கேளுடா, அமைதியா இரு. ஏன்டா இப்படி பண்ற? யோ, அப்பா தானே நீ? எங்க எல்லாருக்கு அப்பா தானே? அப்பா மாதிரியா பேசுற? இவ்வளவு பேசிட்டு இருக்க, என்ன திமிரல உனக்கு? விடுடா, சொல்றல அப்பாடா. தயவு செஞ்சு அமைதியா இரு. பொன்னாலதாயா இந்த ஊர்ல இருக்கிற யாருமே எங்களை மதிக்கவே மாட்டாங்க. இங்க நடந்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே நீதாயா காரணம். 2 பேரை கல்யாணம் பண்ண, இப்ப அந்த 2 பொண்டாட்டியும் உன் கூட இல்ல. அதனாலதான் இந்த வீட்டுல பொம்பளைங்களே தங்க மாட்டாங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நீ ஜாலியா இரு. எங்க யார் பத்தி உனக்கு கவலை இல்லைல்ல? நல்லா ஜாலியா இரு. டேய் விடுடா, என்ன இருந்தாலும் நம்ம அப்பாடா. பெத்தா மட்டும் அப்பனாயிர முடியாது, அது ஒரு பொறுப்பு. அந்தாலும் என்னைக்காவது அதை பண்ணிருக்காரா? வந்து கேட்ட தோரணையை பாத்தியா? என்னடா பண்ற? என்னடா பைத்தியம் மாதிரி பண்ற? ஏன்டா இதெல்லாம் வீடே இல்ல, நரகம் நரகம். விடுறா, இதெல்லாம் நமக்கு புதுசா என்ன? இருந்தாலும் அப்படி நமக்கு நல்லது பண்ணி கிழிச்சிருவாரா? நம்மளா பண்ணிக்கிட்டாதான் உண்டு. அதான் சொல்றேன், நம்மள யாருக்காவது எப்படியாவது செட்டில் ஆக வாய்ப்பு கிடைச்சா அப்படியே எஸ்கேப் ஆயிடணும். நம்ம வீடு நம்ம குடும்பம்னு அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கதை முடிஞ்சு. இங்க இருக்க வரைக்கும் எவனுக்கும் எதுவும் நல்லது நடக்காது. அண்ணா என்ன பண்ற? நான் வேலைக்கு போறேன்டா, என்ன விட்டு. அண்ணே, பொண்ணு பார்க்க போக வேணாமா? அதான் போறதுக்கு முன்னாடியே அங்க எதுவும் நடக்காதுன்னு சொல்லியாச்சு. அண்ணா ஒரு நிமிஷம் இருண்ணே. தப்புதான், இப்ப நாங்க சண்டை போட்டது தப்புதான். ஆமாண்ணே, தப்புதான். இல்லடா, நீ உள்ள வாண்ணே. இல்ல வேண்டாம், விடுறா, நான் போறேன்டா. அண்ணே வாண்ணே, நான் வரல. கூட்டு போனா லுங்கி